ஹாய் ஹலோ கைஸ், ப்ளூ ஸ்டார். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பாலிடிக்ஸை பற்றி பேசுகிற ஒரு படம். அதாவது ஒரு நீலம் ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரியும். அது அவங்க வந்து எல்லா படத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டியில் நடக்கிற ஒரு இஷ்யூவையோ அல்லது நமக்குள்ள இருக்கிற அந்த வேறுபாடுகளையோ பாகுபாடுகளையோ அதை பற்றி ரொம்ப ஒரு இன்டென்ஸாக பேசக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் தான் அது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு எப்பவுமே வந்து ஒரு ஸ்டோரிக்கு முதல் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அந்த ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும். அதே டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுக்குள்ள அந்த பேசப்படுற விஷயமும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தடையணும் அப்படின்ட்டு தான் அவங்க வந்து ஒரு எல்லா ஸ்டோரியுமே செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க படங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்குது நீலம் ப்ரொடக்ஷன்ல. ஸோ அந்த வரிசையில் தான் இந்த படமும் வந்திருக்குது. அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரக்கோணத்தில் ஒரு கிராமத்தில் அந்த அவங்க லைஃப் ஸ்டைலெல்லாம் ரொம்ப அழகாக அந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அந்த ரியலிஸ்டிக்காக காமிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம். அது வந்து படம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்களா கீர்த்தி பாண்டியன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான ஒரு ஹீரோயினாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவங்களுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த ஹீரோயின் சாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் புதுசு. ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலராக இருக்கணும், அழகாக இருக்கணும். நம்ம மைண்டே வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, ஹீரோயினா இப்படிதான் இருக்கணும்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஹீரோயின். அவங்க ஆக்டிங்காக இருக்கட்டும், அவங்க கேரக்டரைசேஷன் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாண்டேஜ் ஷார்ட்ஸ் வந்து இந்த அந்த சின்ன சின்ன கட்டாக வச்சு படம் ஃபுல்லாக அந்த லேண்ட்ஸ்கேப்பை காட்டுறதுக்காக அவங்களுடைய அந்த பீஃப் ஸ்டாலில் காட்டுறது, அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ஊரை நமக்கு மைண்டில் இன்செர்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஷார்ட்ஸ் வந்து நிறைய டக்கு அந்த படம் ஆரம்பத்தில் இருந்தே அந்த இன்டர்கட் மாதிரி வச்சு நிறைய ஷார்ட்ஸ் நிறைய காமிச்சிருப்பாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு படத்தில். ஒரு 4-5 கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரைட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்து முடிகிறப்பே வந்து நம்ம மனசில் வந்து நின்றுச்சு. படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு அரக்கோணத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் 2 கிரிக்கெட் டீம் இருக்குது. அவங்க வந்து அந்த கிரிக்கெட் டீமுக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று சொல்கிறாங்க. ஏற்கனவே அவங்க ஒரு பெரிய சண்டை போட்டு ரொம்ப பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து இனிமேல் அந்த 2 டீமும் சேர்ந்து விளையாடவே கூடாது அப்படின்றது தான் அந்த அங்கே இருக்கிற சட்டம், ரூல்ஸ். 2 பேரும் சேர்ந்து விளையாடவே கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த 2 டீமுக்குள்ளேயுமே ஒரு வெறுப்புணர்வு, அந்த பகை அது வந்து அவங்க எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்குமே கிரிக்கெட் பிடிக்கும். அவங்களே விளையாடும் போது இவங்க தனியாக தான் விளையாண்டுக்குருவாங்க, அவங்க தனியாக விளையாண்டுக்குருவாங்க. அவங்களுக்குள்ள அந்த கிரவுண்டை பிடிக்கிறதுக்கு நடக்கிற அந்த போட்டி இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஒரு டீமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார், இன்னொரு டீமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபா பாய்ஸ். ஸோ இந்த 2 டீம் தான் இப்போ வரைக்குமே ரொம்ப பகையோட அந்த ஒரு வெறுப்புணர்வோட அந்த ஒரு எப்போ பார்த்தாலும் முறைச்சிட்டு போறது. ஸோ நம்ம ஊர்லலாம் இருப்போம் இல்லையா, சில நம்ம பிடிக்காதவங்கலாம் எப்பவுமே அந்த வெறுப்புணர்வோட பார்ப்போம்ல, அந்த மாதிரி எப்பவுமே ஒரு இதோடய இருக்கிறாங்க 2 பேருமே. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோபத்தை காட்டுறதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு மேட்ச் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து மேட்ச் போடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸோ ஒரு கட்டத்தில் இவங்க 2 டீமும் சேர்ந்து ஒரு வெளியில ஒரு ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போகும்போது, ஒரு ஸ்டேட் லெவல் பிளேயரோட டோர்னமெண்ட் போகும்போது அங்க இவங்க வந்து என்னவா பார்க்க போறாங்க. ஸோ இவங்க இந்த வேற்றத்தாழ்வு, சாதிய பாகுபாடு இவங்களுக்குள்ளே இருக்கிறப்ப வெளியே போகும்போது அவங்க பார்வையில வந்து நம்ம வந்து எப்படி தெரிகிறோம் அப்படின்றத வந்து டீப்பா காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இவங்க 2 டீமும் சேர்ந்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் சேர்ந்து அந்த டீமோட போய் மேட்ச் ஆடுறப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய ஒரு ஃபுல் ஸ்டோரியே. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, கடைசியில் என்ன சொல்றாங்க அப்படின்றதான் ஃபுல் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தோட டைரக்டருக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் படம். ஸோ ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர்களுடைய அனுபவங்களையும் அவர் பார்த்த கேரக்டர்ஸ், அவர் பார்த்த இன்சிடென்ட்ஸ் தான் வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் படம் எடுப்பாங்க பொதுவாக. ஸோ அந்த மாதிரி தான் அவர் எடுத்திருக்காரு அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றதுனால அவர் லைஃப்ல இருந்தே ஃபுல்லாக எடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்குறப்ப ஓரளவுக்கு நல்ல ஸ்டோரியாக தான் இருந்துச்சு அவர் சொன்ன ஸ்டோரியுமே. அதனால ஒரு ஓகேவான ஒரு படம் தான் இது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான், நல்லா இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா வந்து அசோக் செல்வன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரெகுலராக அவர் வந்து ஒரு படத்துலையும் வந்து வேற வேற மாதிரி நடிக்கிறாரு. ஒரு இந்த படத்தில் அப்படியே அந்த ஊர்க்காரன் கேரக்டர் மாதிரியே நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நமக்கே அவருடைய அந்த நடிப்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. சாந்தனு வந்து சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. அவரு மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு வெறுப்போட அந்த அந்த மற்றவங்க மேலே அந்த வெறுப்போட அந்த காமிச்சிட்டு இருப்பாங்களா, ஒரு அந்த பகையோட இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு டெரரான ஒரு கேரக்டராக காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து அவர் அந்த ரியலைஸ் பண்ணி அந்த ஒரு மைண்ட் செட்டு, அவருடைய அந்த பார்வை எல்லாமே மாறுறப்ப அதுக்கப்புறமான ஒரு ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ தம்பியா நடிச்சிருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்
சூப்பராக நடிச்சிருந்தார். அதாவது அவர் தான் அந்த படத்தில் வந்து நல்லா காமெடி பண்ணியிருக்கிறாரு. அவர் செயல்பாடுகளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ரொம்ப காமெடியாக இருந்துச்சு பார்க்குறப்ப. அது அவருடைய சீன்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிச்சிருக்காரு, பெர்ஃபெக்டாக நடிச்சிருந்தாரு. அவர் சூப்பரான ஒரு நடிகர் வருவார் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்ஸ் நம்ம நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாம நடிச்சிருப்பார் இல்லையா. ஸோ அவர் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. அவருக்கான ஒரு கேரக்டர் இருக்கு. அவர் தான் அந்த கிரிக்கெட் டீமுக்கான ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று உண்டு இல்லையா, அந்த சீன்ல அவர் தான் ரொம்ப பலிகாடாக மாறி இருப்பாரு. ஸோ அவருடைய காலை தான் வெட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த 2 டீமையும் எப்படி லீட் பண்ணி கொண்டு போறாரு அப்படின்றது அவருடைய கேரக்டர். அதுக்கப்புறம் இந்த படத்துல வில்லன் அப்படின்னு யாரும் கிடையாது பெருசா. வில்லன்ஸ் யாரு அப்படின்னா இப்ப அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு அரசியல் மாதிரி ஒருத்தர் காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து இவங்களை வந்து ஒன்று சேர்த்துடக்கூடாது இந்த 2 டீமையும் அப்படின்ட்டு ஒரு இன்டென்ஷனோட இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இந்த சமூகத்துல வந்து இந்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறவங்க தான் இந்த படத்துல ஃபுல்லாமே வில்லன். ஸோ அவர் ஒருத்தர். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் பிளேயர்ஸோட கேப்டனா இருப்பாரு, அந்த கோச்சா இருப்பார் ஒருத்தர். ஸோ அவருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குலாம் என்னடா தகுதி இருக்கு இந்த இதுல இருந்து விளையாடுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு டாக்லாம் போறப்ப ஸோ அவங்க ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் அந்த படத்துல வில்லனா காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களை எதிர்த்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது அந்த படம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளியில போய் விளையாடுறப்ப அந்த ஸ்டேட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்களே அவங்கள சிலரை வந்து கேரக்டர் பண்ணி காமிச்சிருக்காங்க, அவங்களுடைய சில கேரக்டர்லாம். ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசுல ஓரளவுக்கு நிக்குது, கடைசியில ஓரளவுக்கு கொண்டு போய் முடிச்சிருக்காங்க நல்லா. ஸோ ஓவராலா இந்த படத்துல என்ன பேசுறாங்க அப்படின்ட்டா இப்போ வந்து நம்ம அந்த வெறுப்புணர்வு தான், ஒருத்தனை வந்து தரம் தாழ்த்தி பேசுறது. இப்போ வந்து ஒரு சில ஊருக்காரங்களையோ சில கேஸ்டுக்காரங்களையோ சில பேரை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு சம்பந்தமே இல்லாம அவங்க மேல ஒரு வெறுப்புணர்வு வரும் இல்லையா, அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கிறாங்க. நம்ம ஒரு இடத்துல இருக்கிறப்ப நம்ம வந்து ராஜாவா தான் இருப்போம், ஆனா வெளியில போறப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கான தகுதி என்ன அப்படின்ட்டு வெளியில உள்ள மக்களுக்கு வந்து வெளியில உள்ளவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்க அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. ஸோ அதையுமே இதுல வந்து டீப்பா இது பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதைத்தான் இந்த படத்துல ரொம்ப டீப்பா பேசியிருக்கிறாங்க. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாகுபாடு வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்க தான் போகுது. ஆனால் அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது, அதை எதிர்த்து நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படின்றது தான் அதில் வந்து சப்டெக்ஸ்டாக சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்ட்டா அந்த நம்ம ஊர் கலர் அப்படின்னு ஒன்று கொண்டு வரதுக்காக அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ஏதோ பெயிண்ட் அடிச்சது மாதிரி தெரிஞ்சு ரொம்ப அந்த கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனாக ஒரு மாதிரி ஷைனிங்காக இருந்துச்சு. ஸோ அது படம் ஃபுல்லாக அந்த ஹீரோவுக்கு மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு மற்ற கேரக்டருக்குலாம் அது பண்ணனால அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்படியே விட்டுருந்தா கூட அது பெருசாக தெரிஞ்சிருக்காதோ இல்லை லைட்டாக பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கேரக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. கடைசியில் வந்து அந்த கிரிக்கெட் மேட்ச் அப்போ வந்து அவனோட மைண்டில் வந்து இவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பா. அது வந்து கொஞ்சம் வந்து நமக்கே இதாகிடுச்சு, என்னடா இவன் அடிக்கடி சும்மா தொணன்னு வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுச்சு. இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி தான். ஆனால் இவங்க அந்த லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல அது ஒன்று தான் புதுசு. ஸோ அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள இந்த ஸ்டோரியை வச்சு நம்ம வந்து பார்க்குறப்ப அது வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது இந்த படம். ஓரளவுக்கு நல்லா பார்க்குற மாதிரியான. ஓகே, ஓவராலாக இந்த ப்ளூ ஸ்டார் படத்தை பற்றினா என்னுடைய வியூ இதுதான். ஓகே, இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்றா பார்க்கலாம். ஏன்னா இந்த வாரத்தில் வந்து 2 படத்தில் வந்து இந்த ஒரு படம் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா சிங்கப்பூர் சொல்லுன்ற ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு அந்த படத்தையும் பார்க்கலாமா வேணாமா அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. பாய்.